இன்னொரு புத்தரான சாக்ரட்டிஸை நினைவு கூறுகிறேன். அவரது மனைவியால் யாரை வேண்டுமானாலும் ஞானமடைய செய்துவிட முடியும். எனவே சாக்ரட்டிஸ் ஞானமடைந்தது அவருடைய சொந்த திறமையால் அல்ல. மொத்த புகழும் அவரது மனைவிக்கே சென்று சேரும். சாக்ரட்டிஸ் தொலைதூர இடங்களிலிருந்து தன்னிடம் கற்றுக்கொள்ள வரும் மாணவர்களுக்கு தொடர்ந்து கற்பிப்பதிலேயே ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தார். அவருக்கு தன்னை ஒருபோதும் ஏறிட்டு பார்க்க கூட நேரமில்லை என்பது அவரது மனைவிக்கு இயல்பாகவே கோபமாக இருந்தது. ஒரு நாள் அவருடைய மனைவி சாக்ரட்டிஸிற்கு தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தார். சாக்ரட்டிஸ் மாணவர்களோடு ஆழ்ந்த விவாதத்தில் இருந்தார். அவரது மனைவி மிகவும் கோபமடைந்து அவர் முகத்தில் வெந்நீரை ஊற்றினார். அவருடைய பாதி முகம் வெந்து போனது. ஆனாலும் அவர் தனது மாணவர்களுடனான உரையாடலை நிறுத்தவில்லை. மாணவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அவர்களால் நம்பவே முடியவில்லை. கடவுளே, அவர் முகம் வெந்துவிட்டது, ஆனால் அவர் கொஞ்சம் கூட கலங்கவில்லை என்று ஆச்சரியப்பட்டார்கள். விவாதித்துக் கொண்டிருந்த விஷயத்தை அவர்கள் கிட்டத்தட்ட மறந்து போனார்கள். ஆனால் சாக்ரட்டிஸ் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருந்தார். மாணவர்கள் அவரிடம், விவாதித்துக் கொண்டிருந்த டாபிக் என்ன என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். முதலில் எங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்கள். உங்கள் மனைவி ஒரு மான்ஸ்டர், உங்கள் முகம் வெந்துவிட்டது என்றார்கள். சாக்ரட்டிஸ் அவர்களிடம், she is my test of fire. அவளுக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அவள் என்னை கடுப்பேற்றுவதற்காக, தொந்தரவு செய்வதற்காக, கோவப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டாள். ஆனால் என் ஆன்மா அமைதியாகவே இருக்கிறது. It remains unruffled. அவளுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவள் இல்லாமல் நான் இப்போது என்னவாக இருக்கிறேனோ அதற்கு சாத்தியமில்லை. என் அமைதி, நிம்மதி, என் மௌனம், என்னுடைய புரிதல், எந்த சூழ்நிலையையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இது எல்லாமே எனக்கு அவளால் தான் கிடைத்தது என்றார். வாழ்க்கையை உற்று பார்த்தால் இதுதான் ஒரு சீக்கருடைய அல்லது ஒரு தேடுதல் உள்ள நபரின் வழி. ஒவ்வொரு துன்பத்தையும் ஒரு படிக்கல்லாகவும், ஒவ்வொரு கெட்ட கனவையும் விழித்தெழுதலுக்கான சூழ்நிலையாகவும் மாற்றுகிறார்.